ஏன் உலக பணக்காரர் பில் கேட்ஸே பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா யூடியூப் சேனல் செய்யறு அப்ப அவர்லாம் என்ன சோம்பேறியா? யூடியூப்ன்றத நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க விளையாட்டு விஷயம் என்று எங்கட அண்ணா மாறலாம். யோசிச்சு பார்த்தா சொற்ப நேரத்துல உயிர் அப்படியே எங்கட மண்ணுக்காகவும் எங்கட தேசத்துக்காகவும் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு அதெல்லாம் பார்க்கும்போது நாங்கெல்லாம் ஏமாத்துறோம். நாங்க என்ன செஞ்சிருக்கோம் எங்கட மக்களுக்காக? ரஜினிகாந்த், தளபதி விஜய், அஜித் குமார் இவங்கெல்லாம் வந்து சம்பாதிக்கிறது இல்ல யூடியூபர்ஸ். சர்வ சாதாரணமா இன்றைக்கு மிஸ்டர் பீஸ் எல்லாம் எடுத்தா, இன்றைக்கு ஸ்பீட் லைஃப் அமெரிக்கால இருக்கிற யூடியூபர்ஸ், கனடா யூடியூபர்ஸ் எல்லாம் எடுத்தா கூட சும்மா சர்வ சாதாரணமா சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த தமிழ் ப்ரோஸ் அவருக்கு நீங்க இது போல சொல்லி இருப்பீங்க தானே? சோம்பேறி என்று சொன்ன ஒருத்தர் தான் இன்றைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கடையை ஓபன் பண்ணிருக்கேன். எவ்வளவு பெரிய பொடியன்மார்களுக்கு இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி எத்தனையோ பொடியன்மார்கள் பிள்ளைகள் வந்து வீட்டுக்கு போக முடியாம தமிழ் ப்ரோஸ் அப்படின்னு அந்த இங்கிலீஷ்ல தான் போடுவேராக்கம் முன்னுக்கு அந்த கடைக்கு முன்னுக்கு போடுவேர் அப்படின்னு நினைச்சேன். ஆனா உண்மையாகவே எங்கட மண் மீது எங்கட மொழி மீது உண்மையான பற்று இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய வகையில தமிழ் ப்ரோஸ் அப்படின்ற தமிழ் அப்படின்றத முதன்மையா போட்டிருக்கேன். உண்மையாகவே வாழ்த்துக்கள் தம்பி, சகோதரம், சூப்பரா இருக்கு. நீங்க நினைக்கிறீங்களா ஒரு பக்கத்து வீட்லயும் யார்கிட்டையும் வந்து கடன் வாங்கி இல்லாட்டி பேங்க்ல போய் வந்து லோன் எடுத்து இந்த கடையை திறந்துருப்பேன்? அந்த யூடியூப்ல வந்த வருமானத்தை வச்சுதான் திறந்துருப்பு. அப்ப சோம்பேறி அப்படின்னு எடுத்த வச்சுக்கு கதைக்க கூடாதுன்னு அந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றுபட்டு ஒன்று திரண்டு அதுல ஒற்றுமையாக செயற்படுறத பார்க்கும்போது உண்மையாகவே சந்தோஷமா இருக்கு, உண்மையாகவே மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அதுல அவங்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும்னா ஒரு 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 யூடியூப் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக மட்டும் ஒன்றுபடாம எங்கட மண்ல வடக்கு கிழக்கு அப்படின்றது எங்கட தாயகம், தமிழர்களினுடைய ஒரு தேசம் எங்கட தாயகம். அப்ப எங்கட மக்களுக்கு எதிராக எவ்வளவோ அநியாயங்கள், அட்டூழியங்கள், அரசியல் ரீதியான காய நகர்த்தல்கள் எவ்வளவோ நடக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஒன்றுபட்டு குரல் கொடுக்கணும். இன்றைக்கு யூடியூபால என்ன செய்ய முடியும் கேட்டீங்கன்னா மக்கள் ஏழ்மையை வந்து நாங்க வந்து இல்லாம ஒழிக்க முடியும். அதே மாதிரி அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், அரசாங்கத்தையே மாற்ற முடியும், ஏகப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும். முடியாத அப்படின்னு ஒன்றுமே இல்லை. அநீதிகளுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணும். பயப்பட தேவையில்லை. சிறைச்சாலைக்கு போக வேண்டி வருமா? அரசியல் ரீதியா பழி வாங்குவாங்களா? ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. என்ன இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனால் ஒற்றுமை இல்லை. அதுதான் உண்மை. நாங்களே எங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாம இருக்கிறனால அந்த ஒற்றுமையை இந்த யூடியூபர் தமிழ் ப்ரோஸ் அப்படின்ற யூடியூபர் ஒரு உடுப்பு கடை ஓபன் பண்ணும்போது நீங்க அந்த யூடியூபர்ஸ்ல ஒற்றுமையா இருக்கிறீங்க. அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே ஒற்றுமை எங்கட மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எங்கட மக்களை வந்து சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும் என்று நான் நினைக்கிறேன். யூடியூபர் தமிழ் ப்ரோஸ் ஒரு உடுப்பு கடை ஒன்று ஓபன் பண்ணிருக்கேன். முதலாவது அந்த தம்பிக்கு அந்த சகோதரத்துக்கு வாழ்த்துக்கள். உண்மையாகவே வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நல்ல விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். வந்து பிசினஸ் நல்லா போகணும், அவரும் அவரோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், இன்னும் முன்னேறணும். ஆனா இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குற நீங்களும் பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது? ஒரு உடுப்பு கடை, ஒரு யூடியூபர் வந்து ஒரு உடுப்பு கடை ஓபன் பண்ணிருக்கு, ஒரு லைக் பண்ணிருப்பீங்க, இல்லாட்டி அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க, ஏதாவது ஒரு கருத்தொண்டை போட்டுட்டு சந்தோஷம் மட்டும் போயிருப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. அதை தாண்டி அதுல கதைக்கிறதுக்கு நீங்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன். இப்ப அதுக்கு முதல் இன்னும் ஒரு விஷயத்த நான் கதைக்கிறேன். என்னண்டா, நான் நிறைய வீடியோக்கள் பாக்குறேன். நான் எனக்கும் சில பேர் சொல்றவங்க நிறைய யூடியூபர்ஸ்ல வீடியோக்கு கீழே என்ன சொல்றவங்கடா, உங்களுக்கு எல்லாம் வேற வேலை வெட்டி இல்லையா, சோம்பேறிகளே உழைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றவங்க. ஐயா, இந்த யூடியூப் சேனல் செய்யறது அப்படின்றது நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க சோம்பேறி, சும்மா இருந்த மாதிரிக்கு செஞ்சுட்டு போகலாம்டா. செஞ்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். சும்மா சாதாரணமா தெரிஞ்சவங்களோட, நண்பர்களோட, மக்களோட வந்து கதைக்கலாம். இதே வீடியோவுக்கு முன்னுக்கு வந்து நின்று பாருங்க, கதைச்சு பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மக்களோட சேர்ந்து மக்களுக்குள்ள நின்று வீடியோ ஷூட் பண்ணி கதைச்சு பாருங்க, உங்களுக்கு அப்ப தெரியும் இதுல அழுப்பு. எங்களை அறியாமலே நாங்க சில நேரத்துக்கு கதைக்கும் போது தவறான வார்த்தைகள் கதைச்சிடலாம், இல்லாட்டி சட்டத்துக்கு எதிராக கதைச்சிடலாம், சில தவறுகள் பண்ணலாம், தூக்கி உள்ள வச்சிருவாங்க. எவ்வளவு ரிஸ்கான வேலை தெரியுமா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரிக்கு நாங்க கதைக்கிற விஷயம் வந்து சிலருக்கு வந்து விருப்பமா இருக்கலாம், சிலருக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். சில நேரத்துக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கதைக்க போனா உயிருக்கு கூட ஆபத்து, ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. சும்மா சர்வ சாதாரணமா சோம்பேறி என்றீங்க. ஒரு வீடியோ எடுக்கணும், அது எதை கதைக்கணும், எதை கதைக்க கூடாது, மக்கள் மனசுல இடம் பிடிக்கக்கூடிய வகையில வந்து எவ்வளவு எவ்வளவு திறமையா கதைக்கணும், இரவு பகலா முழிச்சிருக்கணும், எந்த டைம்ல போடணும், அந்த வீடியோவை எடிட் பண்ணணும்,
எவ்வளவு சிக்கல் இருக்கு தெரியுமா? அப்படி பார்த்தா நீங்க சோம்பேறி என்று சொல்றது பார்த்தா இன்றைக்கு உலகத்துல இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாம் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, யூடியூப் சேனல் ரன் பண்றாங்க. ஏன் உலக பணக்காரர் பில் கேட்ஸே பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா யூடியூப் சேனல் செய்யறே, அப்ப அவர்லாம் என்ன சோம்பேறியா? யூடியூப்ன்றதை நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க விளையாட்டு விஷயம் என்று. இன்றைக்கு இந்த நீங்க பாக்குறீங்க கூடுதலா வந்து தமிழ் சினிமா நடிகர்கள் படங்கள் பாப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு ரஜினிகாந்த், தளபதி விஜய், அஜித் குமார் இவங்கெல்லாம் வந்து சம்பாதிக்கிறது எல்லாம் யூடியூபர்ஸ். சர்வ சாதாரணமா இன்றைக்கு மிஸ்டர் பீஸ் எல்லாம் எடுத்தா, இன்றைக்கு ஸ்பீட் லைஃப் அமெரிக்கால இருக்கிற யூடியூபர்ஸ், கனடா யூடியூபர்ஸ் எல்லாம் எடுத்தா கூட சும்மா சர்வ சாதாரணமா சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. மில்லியன் கணக்கான டாலர்ஸ் வந்து மந்த்க்கே வந்து பாத்தீங்கன்னா சும்மா அள்ளிட்டு போயிடுவாங்க. அவ்வளவு பெரிய கோடி கணக்கில் உழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிசினஸ் இது. விளையாட்டை நினைச்சு கொண்டிருக்கிறீங்க, அப்ப அது உங்களுக்கு தெளிவு இல்ல. நாங்க தான் தெளிவுபடுத்தி சரி அது இருக்கட்டும், அதை கதைக்க போனா பாது லெந்தா போய் கொண்டிருக்கு. சோ புரிஞ்சுக்கொள்ளணும் விஷயத்தானே. இப்ப நீங்க அப்படியே கதைச்சா கூட நீங்க இந்த சோம்பேறி அப்படின்னு சொல்றீங்க, வேலை வெட்டிக்கலண்டு. அந்த மாதிரியான ஒரு யூடியூபர் தான் இந்த தமிழ் ப்ரோஸ். அவருக்கு நீங்க இது போல சொல்லி இருப்பீங்க தானே. சோம்பேறி என்று சொன்ன ஒருத்தர் தான் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கடையை ஓபன் பண்ணிருக்கு. எவ்வளவு பெரிய பொடியன்மார்களுக்கு இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி எத்தனையோ பொடியன்மார்கள் பிள்ளைகள் வந்து வீட்டுக்கு போக முடியாம, வீடு வாசல் தெரியாம, வீதி தெரியாம, எப்படி போறது தெரியாம சுத்தி தெரிஞ்சு கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்துல எவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் யூடியூப். எனக்கு தெரிஞ்சு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு பக்கத்து வீட்லயும் யார்கிட்டையும் வந்து கடன் வாங்கி இல்லாட்டி பேங்க்ல போய் வந்து லோன் எடுத்து இந்த கடையை திறந்துருக்கு, அந்த யூடியூப்ல வந்த வருமானத்தை வச்சுதான் திறந்துருக்கு. அப்ப சோம்பேறி அப்படின்னு எடுத்த வச்சுக்கு கதைக்க கூடாதுன்னு நீங்கள் தான் எங்கட சொந்தங்களை எங்கட சமூகத்தை ஊக்கப்படுத்தி வளர்த்து விடணும். அதை விட்டுட்டு நீங்களே வந்து அழிக்கிற வேலையில் ஈடுபடக்கூடாது. இவ விஷயத்துக்கு வருவோம். இந்த தமிழ் ப்ரோஸ் அப்படின்றவர் பாருங்க இந்த கடையை வந்து ஓபன் பண்ணிருக்கு. உண்மையாகவே ஒரு சிறந்த விஷயம். அதுல முதலாவது நான் வந்து கவனிச்ச விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த நான் நினைச்சேன் தமிழ் ப்ரோஸ் அப்படின்னு தங்கிலீஷ்ல தான் போடுவீராக்கம் முன்னுக்கு, அந்த கடைக்கு முன்னுக்கு போடுவீர் அப்படின்னு நினைச்சேன். ஆனா உண்மையாகவே எங்கட மண் மீது எங்கட மொழி மீது உண்மையான பற்று இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய வகையில தமிழ் ப்ரோஸ் அப்படின்ற தமிழ் அப்படின்றத முதன்மையா போட்டிருக்கேன். உண்மையாகவே வாழ்த்துக்கள் தம்பி சகோதரம், சூப்பரா இருக்கு. அதே மாதிரி வணக்கம் சகோதரங்கள் அப்படின்னு போட்டு தமிழ் அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா ப்ரோஸ் போட்டு இப்பத்திய சமூகம் இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரிக்கு அந்த தமிழை முன்னிலைப்படுத்தி செஞ்சது உண்மையாகவே எனக்கு பார்க்க விருப்பமா இருந்துச்சு. அதுல யோசிச்சு பாருங்க, நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் மூலம் தான் அந்த தமிழ் ப்ரோஸ் அப்படின்ற அந்த சகோதரம் பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கேன். இன்னைக்கு பாருங்க வேலை இல்லாம எத்தனையோ பட்டதாரிகள், அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சா எத்தனையோ பேர் டாக்டர்ஸ், எத்தனையோ பேர் டீச்சர், எத்தனையோ பேர் அரசாங்கத்துல வந்து எத்தனையோ முக்கியமான அதிகாரிகளா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வேலை இல்லாம பட்டதாரிகள் இன்னைக்கு போராட்டங்கள் எடுத்துக்கொண்டிருக்காங்க. அப்ப எல்லாரும் என்ன யோசிக்கணும்டா, பட்டதாரிகள் மட்டும் இல்ல, இப்ப வேலைக்கு போறவங்களா இருந்தா கூட வந்து நீங்களும் வந்து ஒரு யூடியூப் சேனலை செய்யலாம். ஏனென்றா எங்கட மக்கள் தமிழ் மொழி பேசக்கூடிய எங்கட ஈழத்து சொந்தங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கானவங்க வந்து இருக்கிறாங்க பாத்துறதுக்கு. அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல, வடக்கு கிழக்குல, திருகோணமலையில, மட்டக்களப்புல, வவுனியால, அதே மாதிரி இப்படி நிறைஞ்சு போய் இருக்கிறாங்க. இந்தியாவில இருக்காங்க எத்தனையோ 8 கோடி மக்கள், 10 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கா தமிழ், மலேசியா தமிழ், சிங்கப்பூர் தமிழ், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கனடால இருக்காங்க, சுவிஸ்ல இருக்காங்க. அப்ப இவ்வளவு பேரும் வந்து போதுமான அளவு இப்ப வந்து டிவி எல்லாம் இல்ல, யூடியூப் தான். அந்த அளவுக்கு யூடியூபர்ஸ் இருக்கிறாங்களா, எங்களோட வீடியோகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா யூடியூபர்ஸ் போதாது. அப்ப என்ன செய்யலாம் நீங்க? இது ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகம், மிகப்பெரிய ஒரு பிசினஸ். நீங்க வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில கூட வந்து செய்யலாம். இல்லாட்டி வந்து உழைக்கணும் பிசினஸ் ரீதியா கூட செய்யலாம். எதையும் செய்யலாம். நீங்க மக்களுக்கு என்ன செய்யலாம்? ஒரு சயின்ஸ் சம்பந்தப்பட்டது, ஒரு விஞ்ஞானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அதை நீங்க படிப்பிச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து எங்களோட மொழி சம்பந்தப்பட்டது, எங்களோட மண் சம்பந்தப்பட்டது, இலக்கியம் சம்பந்தப்பட்டது, ஆங்கிலம் சம்பந்தப்பட்டது, இப்படி எத்தனையோ விஷயங்களை வந்து நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு சமையல் தெரியுமா, சமைக்கிற விஷயங்களை வந்து நீங்க வீடியோவா போடலாம். ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு எங்களோட சமூகத்துல இருந்து நிறைய எங்களோட தமிழ் யூடியூபர்ஸ் வந்து முன்னுக்கு வரணும். அது தம்பிமாரோ, அண்ணாமாரோ, தங்கச்சிமாரோ, அக்காமாரோ, அம்மாமாரோ, பாட்டிமாரோ, தாத்தாமாரோ அப்படி எல்லாம் இல்லை, யாரா இருந்தாலும். ஏனென்றா எங்களோட சமூகத்தை நாங்க கட்டி எழுப்பணும். அப்படியா இருந்துச்சுன்னா யூடியூபர்ஸ் நிறைய பேர் தேவை. அப்ப இதெல்லாம் நீங்க தொடங்கணும். அதுக்கு ஒரு முன்னுதாரணம் இன்றைக்கு இந்த தமிழ் ப்ரோஸ் அப்படின்றவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் செய்யணும். ஏன் அப்படின்னா இந்த கடையை வந்து ஓபன் பண்ணாமலே அவர் வந்து அந்த யூடியூப் வருமானத்துல அவரோட வாழ்க்கையினால தாராளமா கொண்டு போகலாம். ஆனா அந்த கடை ஓபன் பண்ணது அப்படின்றது மிகப்பெரிய முன்னுதாரணம். என்னடா யூடியூப் மூலம் இந்த அளவுக்கு கூட வந்து முன்னுக்கு வரலாம். அதே மாதிரி ஒரு பிசினஸ் வந்து தொடங்கக்கூடிய ஒரு முன்னுதாரணம் வந்து எங்கட பொடியன்மார்களுக்கு, எங்கட சமூகத்துக்கு ஒரு முன்னுதாரணமா செயல்படுறது ஒரு சிறந்த விஷயம். அதை பாராட்டி தான் ஆகணும்.
அதே மாதிரி பாருங்க அந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றுபட்டு ஒன்று திரண்டு அதுல ஒற்றுமையாக செயற்படுறத பார்க்கும்போது உண்மையாகவே சந்தோஷமா இருக்கு, உண்மையாகவே மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அதுல அவங்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். ஒரு 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 யூடியூப் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக மட்டும் ஒன்றுபடாம எங்கட மண்ல வடக்கு கிழக்கு அப்படின்றது எங்கட தாயகம், தமிழர்களினுடைய ஒரு தேசம், எங்கட தாயகம். அப்ப எங்கட மக்களுக்கு எதிராக எவ்வளவோ அநியாயங்கள், அட்டூழியங்கள், அரசியல் ரீதியான காய நகர்த்தல்கள் எவ்வளவோ நடக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஒன்றுபட்டு குரல் கொடுக்கணும். எங்கட சமூகத்தை நாங்க தான் கட்டி எழுப்பணும். இன்றைக்கு அதுல இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்தா 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 3.5 லட்சம் அப்படின்லாம் வந்து மக்கள் பின்தொடரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கீங்க. அப்ப எவ்வளவு விஷயங்கள் நீங்க செய்யலாம். நீங்க நினைக்காதீங்க நீங்க சக்தி இல்லாத சாதாரணமான ஆட்கள் அப்படின்னு. இன்றைக்கு யூடியூபால என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா மக்கள் ஏழ்மையை வந்து நாங்க வந்து இல்லாம ஒழிக்க முடியும். அதே மாதிரி அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அரசாங்கத்தையே மாற்ற முடியும். ஏகப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும். முடியாத அப்படின்னு ஒன்றுமே இல்லை. அப்ப இன்றைக்கு வந்து சமூக ஊடகம் அப்படின்றது முக்கியமா யூடியூப் தான் மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கு. வருமானம் இருக்கு, மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு, அரசியல் மாற்றம் இருக்கு, எல்லாமே இருக்குது, வணிகம் இருக்குது, நல்ல விஷயம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப யூடியூபர்ஸ் வந்து இன்னும் புதுசா எங்கட சமூகத்துல இருந்து திறமையானவங்களை உள்ளுக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்க வந்து சந்தர்ப்பங்களை கொடுக்கணும். எங்கட சமுதாயத்துல நடக்கிற அட்டூழியங்கள், அநீதிகளுக்கு பயப்படாம குரல் கொடுக்கணும். ஒற்றுமையாக நீங்க நிக்கணும். எங்கட வடக்கு கிழக்கு தாயகத்துல மட்டும் இல்ல, பொதுவா என்ன நடந்தாலும் நீங்க குரல் கொடுக்கணும். ஒரு சம்பவம், ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குதுன்னா அந்த இடத்துல போய் ஒரு வீடியோவை மட்டும் ஷூட் பண்ணி போட்டு அப்படியே ஒரு வணிக நோக்கத்தோட செய்யாம அதையும் தாண்டி என்ன அது பின்னுக்கு வந்து திருகுதாளங்கள் இருக்கு, எப்படி மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வெளிச்சம் போட்டு காட்டணும் பயப்படாம. ஏனென்றா நாங்க வந்து அரசியலை தவிர்த்துட்டு நாங்க வந்து வாழலாம். ஆனா அரசியல்ன்றது எங்கட வாழ்வோட, எங்கட வாழ்வியலோட கலந்திருக்குது. நாங்க அதை வந்து தவிர்க்க முடியாது. நாங்க அப்படி நினைச்சு கொள்ளலாம். நாங்க இதுக்கு முதல் இருந்தவங்க அது சரியான முறையில செய்ய முடியாத காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த அரசியல் மூலம் இன்னைக்கு பாருங்க எங்கட சமுதாயம் எப்படி சீர்கேட்டு போயிருக்கு. இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. எத்தனையோ இளைஞர்கள் இது போல நல்ல பாதையில, நல்ல வழியில, சரியான முறையில போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏனென்றா ஒரு சந்தியில இருக்கிறாங்க, ஏதோ ஒரு போதையை பாவிச்சுட்டு வீட்டுக்கு போக முடியாம இந்த மின்கம்பிக்கு கீழே வந்து சுத்தி கொண்டிருக்கிறாங்க, பாதை தெரியாம தெரிகிறாங்க. அப்ப நீங்க எல்லாருமே எங்கட சமுதாயத்துல, எங்கட தாயகத்துல, எங்கட மண்ணுல உண்மையாகவே எங்கட அண்ணாவை நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரங்கள், தம்பிமார, அண்ணாமாரா நீங்க இருந்தீங்கடா நீங்க என்ன செய்யணும்? எங்கட மக்களுக்காக குரல் கொடுக்கணும். எங்கட மண்ணுல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்ப நீங்க எல்லாருமே ஒன்று திரளும். ஒரு வணிக நோக்கத்துக்காக மட்டும் ஒற்றுமையாக இருக்காம மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எங்கட தேசத்துக்காக ஒன்றுபடணும். அரசியல் ரீதியா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக கூட நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக வந்து உருவாகலாம், உருவாகணும். இல்லைண்டா உலகமே பார்த்து வியக்கணும். நாங்க எல்லாருமே சரியா ஒன்றுபட்டு அடிச்சா நிறைய அநியாயங்களையும் அநீதிகளையும் தட்டி கேட்டு அரசியல் ரீதியா எங்கட மக்களையும் மண்ணையும் திருட முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்க ஏற்படுத்தணும். இதே இந்த தமிழ் ப்ரோஸ் அப்படின்ற கடைக்கு நீங்க ஒன்றுபட்ட நீங்க எங்கட மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு மாற்றத்துக்காக நீங்க ஒன்றுபட்டு அநீதிகளுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணும். பயப்பட தேவையில்லை. சிறைச்சாலைக்கு போக வேண்டி வருமா? அரசியல் ரீதியா பழி வாங்குவாங்களா? ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. நாங்க வந்து வீரம் நிறைந்த எங்கட அண்ணனினுடைய இனத்துக்குள்ளால வந்திருக்கிறோம். எங்கட மண், எங்கட அண்ணா மாறலாம் யோசிச்சு பார்த்தா சொற்ப நேரத்துல உயிர் அப்படியே எங்கட மண்ணுக்காகவும் எங்கட தேசத்துக்காகவும் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு அதெல்லாம் பார்க்கும்போது நாங்கெல்லாம் ஏமாத்துறோம். நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் எங்கட மக்களுக்காக, எங்கட மண்ணுக்காக கொஞ்சம் நாங்க சிந்திச்சு பார்க்கணுமே. அப்ப கட்டாயம் எல்லாருமே ஒன்றுபடணும். அது அரசியலாகவும் இருக்கலாம், அட்டூழியமாகவும் இருக்கலாம், அநீதியாகவும் இருக்கலாம், எங்கட மண்ணை சுரண்ட வேலையாகவும் இருக்கலாம். எதாக இருந்தாலும் சரி உலகமே பார்த்து வியக்கணும். எங்கட அதாவது இலங்கையில இப்படி ஒரு இனம் இருக்கிறா, இப்படி ஒரு யூடியூபர்ஸ் இருக்கிறாங்களா, இப்படி ஒரு எழுச்சி கொண்ட இளைஞர்கள் இருக்கிறாங்களா அப்படின்றத உலகமே பார்த்து வியக்கக்கூடிய வகையில ஒன்றுபட்டு அது வணிகமாக இருந்தாலும் சரி, ஒரு எழுச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு போராட்டமா இருந்தாலும் சரி, மண்ணுக்காக குரல் கொடுத்தாலும் சரி, மக்களுக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நாங்க தான் தொடங்கணும். நாங்க தான் வந்து இதுக்கு முதல் இருந்த சூழ்நிலையை விட்டு தள்ளுங்க. 2009ஆம் ஆண்டுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்க எதுவுமே யோசிக்க தேவையில்லை. எங்களுக்காக அண்ணாமார் இருந்தாங்க, எங்களுக்கு தலைவர்கள் இருந்தாங்க, எங்களுக்காக போராடுறதுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. ஆனா இப்ப நாங்க எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் சுதந்திரமா இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு.
ஆனா நாங்க அப்படி நினைச்சு கொண்டிருக்கோம். இப்பதான் நாங்க உண்மையாக அடிமைப்பட்டு இருக்கிறோம். இப்பதான் எங்களை வந்து ஏமாத்துறாங்க. இப்பதான் எங்களுக்கு எதிராக அநீதிகள் நடக்குது. நாங்க ஒரு தேசத்துக்காக போராடின மக்கள் இன்றைக்கு ஒரு ஆணையர் ஒரு உப்பளத்துல ஒரு உப்பினுடைய பெயரை மாற்றம் செய்யறதுக்காக வந்து போராடி கொண்டிருக்கோம், கெஞ்சு கொண்டிருக்கோம். எப்பேற்பட்ட ஒரு அடிமைப்பட்ட இனமா இருக்கிறோம் என்று யோசிச்சு பாருங்க. அப்ப அதனால யூடியூபர்ஸா இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்களா இருந்தாலும் எங்களோட மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் கை கொடுக்கணும். அதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கதைச்சதில்லை. அதே மாதிரி அந்த தமிழ் ப்ரோஸ் அந்த கடை உடுப்பு கடையை வந்து ஓபன் பண்ணிருக்கேன். அதெல்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த உடுப்புகள் எல்லாம் சாதாரணமான கடைகள்ல பார்க்கக்கூடிய உடுப்புகள் இல்ல, நல்ல அழகா இருக்குது, நல்ல குவாலிட்டியா இருக்குது, தரமா இருக்குது, சூப்பரா இருக்குது, நல்ல செம்மையா இருக்கு. பார்க்கும்போது கடையும் வந்து தரமா இருக்கு உண்மையாகவே. அதே போல வந்து அதுல இருந்து நிறைய பேர் கற்றுக்கொள்ளும். நிறைய தொழில் இல்ல, பணம் இல்ல, முதலீடு இல்ல, முயற்சி இல்ல, இதெல்லாம் கதைக்க கூடாது. எங்கட தமிழ் இனம் எங்கட ஈழ தேசத்துல பிறந்திருந்தா முயற்சி இல்லாத பயப்படுற எந்த ஒரு மனிதரும் ஒன்று செத்த மடி இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும். நாங்க ஒவ்வொருத்தரும் எழுச்சி கொண்டு நாங்க வந்து மேலெழும்பி வரும்போது எங்கட தேசம் எங்களுக்கு வந்து வடக்கு கிழக்கு எங்கட தாயகம் அப்படின்றது ஒரு தனியா தெரியணும். தென்னிலங்கையை வந்து அரசாங்கமே பார்த்து வியக்கக்கூடிய வகையில வந்து இருக்கணும். இன்றைக்கு எங்கள்கிட்ட என்ன இல்ல? மண் இல்லையா? என்ன வளம் இல்ல? எங்கட ஈழத்து சொந்தங்கள் இல்லையா? என்ன இல்ல? எங்கள்கிட்ட திறமை இல்லையா? எங்கள்கிட்ட வீரம் இல்லையா? அறிவு இல்லையா? திறமை இல்லையா? என்ன இல்ல? எல்லாம் இருக்கு, ஆனா ஒற்றுமை இல்லை. அதுதான் உண்மை. நாங்களே எங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாம இருக்கிறனால அந்த ஒற்றுமையை இந்த யூடியூபர் தமிழ் ப்ரோஸ் அப்படிங்கிற யூடியூபர் ஒரு உடுப்பு கடை ஓபன் பண்ணும்போது நீங்க அந்த யூடியூபர்ஸ்ல ஒற்றுமையா இருக்கிறீங்க. அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே ஒற்றுமை எங்கட மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எங்கட மக்களை வந்து நாங்க கை கொடுத்து நாங்க மேல கொண்டு வரணும். அரசியல் ரீதியா ஏமாற்றப்படுறாங்களா எங்கட மக்கள்? நாங்க அதுக்கு நாங்க எதிர்த்து போராடணும், புரட்சி செய்யணும். சரியான முறையில வந்து நாங்க ஒற்றுமையாக இந்த யூடியூபர்ஸ் நீங்க எல்லாம் நினைச்சு கொள்ள கூடாது. நீங்க சர்வ சாதாரணமான ஆக்கள். நீங்க நினைச்சா மிகப்பெரிய ஒரு பிளம்பையை உருவாக்க முடியும். அதனால யோசிச்சு சரியான முறையில எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படணும். அதே ஒற்றுமையை மக்களுக்காகவும் செய்யுங்க அப்படிங்கிறது என்னுடைய மிகவும் தாழ்மையான ஒரு வேண்டுகோள். மாற்றம் வந்தா சந்தோஷம். அதே மாதிரி இந்த வீடியோ காணொலி பார்க்கிற மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் கதைச்சதில் ஏதாவது தவறுகள் இருந்தா நீங்க சொல்லலாம். அதே போல அந்த தமிழ் ப்ரோஸ் அந்த தம்பி அந்த சகோதரம் அவரினுடைய கடை அவரினுடைய பிசினஸ் இன்னும் வந்து நல்லா முன்னுக்கு வரணும். உண்மையா நல்ல ஒரு இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கார். அதே போல எங்களுடைய மக்கள் பல இளைஞர்கள் எல்லாருமே ஒரு சோம்பேறி போல வந்து எல்லாருமே துவண்டு போய் நம்பிக்கை இழந்து கிடக்காம மீண்டெழுந்து வரணும். எங்கட இனமே எங்கட தமிழ் இனமே எங்கட மக்களே எங்கட அண்ணாமார்கள்ட்ட இருந்து நீங்க வந்து வீரத்தை கற்றுக்கொள்ளுங்க. எங்கட வரலாறுகளை படிங்க. நீங்க பெருசா பல வருஷத்துக்கு முதல்ல நான் போக தேவையில்லை. இந்த 2009ஆம் ஆண்டுக்கு முதல் வந்து நீங்க போய் பார்த்தாலே மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் நம்பிக்கையும் வீரமும் கிடைக்கும். இதுக்கு மேல நான் கதைக்கிறதுக்கு விருப்பப்படவில்லை. பார்க்கிற மக்கள் உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் உறவுகளே, நன்றி.